கைஸ் வாங்க 62வது சம் பார்க்கலாம். A and B are two real numbers. The relation root of AB that is equal to root A root B is always true or never true or true when A and B are positive or D வந்து true when either A or B is non-negative. எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ வாங்க பார்ப்போம். வாங்க சொல்யூஷன் பார்க்கலாம். ஓகே, வாங்க சொல்யூஷன் என்னன்னாக்கா, இப்போ ஏ அண்ட் பி ரெண்டுமே வந்து ரெண்டு ரியல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ உதாரணத்துக்கு வந்து ஏ அப்படின்றத நம்ம வந்து ரியல் நம்பர்னும் போது ஒரு 4ன்னு வச்சுக்கோங்களேன். ஏவை 4ன்னு வச்சுக்குவோம். பியை வந்து என்ன பண்ணிக்கிறோம், -16ன்னு வைக்கிறோம். -16 வைக்கிறோம். அப்போ ரூட் ஏபி என்ன வரும், ரூட் ஆஃப் 4 into -16 that is equal to -64ன்னு வந்துடும். சரிங்களா, அப்போ என்னாச்சு, ரூட் மைனஸ் அப்படின்னா என்னது, ஐன்னு அர்த்தம். 64க்கு 8, ரூட் வந்து 8. அப்போ ரூட் ஏபி வந்து I8 அப்படின்ட்டு வந்துருச்சு. சரியா, இப்போ இதை நம்ம திரும்ப தனித்தனியாக போட்டு பார்ப்போம். இப்போ ஏ வந்து என்னது, A is equal to 4. சரிங்களா, பி வந்து இதை வந்து ரூட் எடுப்போம். ரூட் எடுத்தால் 2 வந்துருச்சு. அடுத்து பி வந்து எவ்வளவு, -16. இதுக்கு ரூட் எடுத்து பார்ப்போம். ரூட் ஏக்கு என்ன ஆகுது, ரூட் ஏ ஐ. இப்போ 4, 16க்கு 4. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். ரூட் ஏ இன்ட்டு ரூட் பி மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு I4 என்ன வரும், 8. அப்போ I8 வந்துருச்சுங்களா. ரூட் ஏ ரூட் பி ஈக்குவல் டு I8. அப்போ என்னாச்சு, இது செகண்ட் ஈக்குவேஷனு, இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனு, ரெண்டும் ஈக்குவலாக வருதில்ல. அதாவது ரூட் ஏபி ஈக்குவல் டு ரூட் ஏ ரூட் பி, ரூட் ஏபி தட் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஏ ரூட் பி. அதாவது இதுக்கு ஆன்சர் என்னென்னா, ஆல்வேஸ் ட்ரூன்றது வராது, நெவர் ட்ரூன்றதும் வராது, ட்ரூ வென் ஏ ஆர் போத் ஆர் A and B both are பாசிட்டிவ்ன்றதும் வராது, ட்ரூ வென் எய்தர் ஏ ஆர் பி இஸ் நான் நெகட்டிவ் அப்படின்றது தான் ஆன்சர். ஏன்னா ஏதாவது ஒன்று ஏஓ பிஓ வந்து நான் நெகட்டிவாக இருக்கணும். நான் நெகட்டிவ்னால் ஒன்று பாசிட்டிவாக இருக்கணும், ஒன்று வந்து நெகட்டிவில் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து கரெக்டு. அப்போ வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர் கரெக்ட். ஓகே, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.